Black Sheep in அனைத்து கண்டென்ட்களையும் யூடியூபில் வெளியாவதற்கு முன்னே Black Sheep Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள். Black Sheep Value OTT Play Store and App Storeல அவைலபிளா இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. தொழிலதிபர்களின் மகன்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பைக் குடோனில் கிடந்தார். கொலை நடந்த எல்லா இடத்துலயும் உங்க 2 பேரோட மொபைல் நம்பரும் டிராவல் ஆனதா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த எல்லாத்தையும் கொலை பண்ணது காரணம் என்னன்னு தெரியுமா? எந்த ஆவியா இருந்தாலும் அவங்க மதத்தை சார்ந்த புனித நூலுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒன்று சாமின்னு கையெடுத்து கும்பிடுவானுங்க, இல்லை பொட்டை 9ன்னு சாணி மிதிக்கிற மாரி மிதிப்பானுங்க. ரெண்டும் வேணாண்டா, மனுஷனா மதிங்கிறான்னா எவன் கேட்குறான்? விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா ஐஷு. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு, இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு, நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். டேய் ஒண்ணுமே இல்ல, 5 கெஸ்ட் இருக்காங்கல, அப்புறம் ஏன்டா புது ஆட்கள்லாம் வந்து உட்கார வச்சிருக்கீங்க? போஸ்டர்னால வீட்டுக்கு எபிசோட் முடிச்சாங்க. நான் ஆபீஸ்லயே ஜாயின் பண்ணிட்டேன். என்னடி வாய்ஸ் இது? ஏய் இப்ப பாரு சவுண்ட். இப்ப இது என்ன பண்ணும்? இது வந்து QR கோட். இத வந்து ஸ்கேன் பண்ணா அதுல வந்து நம்ம பாபா பிளாக் ஷீட் எல்லாம் இல்ல நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அண்ணா நீங்க அசிங்கப்பட்ட பாத்தீங்க, நம்மள அசிங்கப்பட்டுச்சு. பாபா பிளாக் ஷீட் தம்பி சம்பளம் வராது. சாரி எனக்கு இது வேணும், என்ன வேணும்? எப்பவுமே ஒரு கெஸ்டா வருவாங்க நமக்கு தெரியும். நீ ஏன் இப்படி இந்த எபிசோட் ஸ்பெஷலா 5 கெஸ்ட் வேற மாதிரி வர வச்சிருக்காங்க போல? ரொம்ப சர்ப்ரைஸ். எல்லாமே ஆம்பள பசங்க. யார் வேணா இருக்கட்டும், எல்லா கெஸ்ட் தானே. நான் மாறிட்டேன். மாறிட்டியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தற்குறிப்பட்டி மக்களுக்கு வணக்கம். ஆனா காட் ஒரு நிமிஷம் காட், நாங்க தான் எம்ப்ளாய் இப்ப கால்ல இருந்து போராடிட்டு இருக்கோம். நீங்களும் கால்ல இருந்து சலிக்காம வாய்ஸ் கொடுத்துட்டு டயர்டாம இருக்கீங்களா? கிரேட் காட், தேங்க் யூ காட். இப்ப நம்ம தற்குறிப்பட்டிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்றுவோமா? முதல்ல இவங்க சாப்பிடுறத பார்த்தா எல்லாருக்கும் எச்சி ஊறும். அவர் இப்ப சாப்பிடுறது இல்ல. இவங்க ஒரு ஃபுட் vlogger. மாளிகா மோகன் ஃபுட் vlogger. ஏய்
கீர்த்தி நெருங்கிட்டோம், நெருங்கிட்டோம். காட்டு மைனா மிதுன் கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்ச காட்டுக்குள்ள மிதுனு நீ தெரியண்டா. இவங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஆக்டிங்க பிடிக்கும். பிளாக் ஷீப்ல கோல்ட் லக்ல குட் லக் அது. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பிளாக் ஷீப்ல குட் லக்ல தொடங்கின இவங்க பயணம் இப்போ நவீன் வெப் சீரிஸ் மூலமா எல்லாரோட கிரஷ் லிஸ்ட்ல யார இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தன்யா. ஏய் சொல்லிடுறா அதுல. ஹாய் ஹாய் உங்களுக்கும் கை உடனே ஏய் நான் கை கொடுங்க அதுல சொல்லிட்டேன். இது வந்து Black Sheep Value OTT-யோட சப்ஸ்கிரிப்ஷன் இதுல இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு வந்து Black Sheep Value ஃப்ரீயா பார்க்கலாம். வேணா நெட்ஃபிளிக்ஸ் கொடுங்க. ஆனா ஒண்ணுடா, என்ன சொல்றீங்க, காலையில இருந்து வாய்ஸ் கொடுத்து டயர்ட் ஆயிட்டீங்க, நாங்களும் பேசி டயர்ட் ஆயிட்டோம். ஆனா பொண்ணுங்க வந்தா நீங்க டயர்ட் ஆகவே மாட்டீங்களா? டயர்டா எனக்கா? நெவர். ஆமா. ஏய் ஆத்தா சிரிக்காத ஆத்தா. ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. சரி, அடுத்த கெஸ்ட் கூப்பிட்டுலாமா? கூப்பிடலாம் காட். இவங்க தமிழகத்தின் பிரபலமான ட்வின்ஸ். ஓகே ஓகே. சினிமால மன்மதன் மொட்டமதனுக்கு அப்புறம் அதிகமா இங்க ஜொலிக்கிறது யாரு? யூடியூப்ல சோசியல் மீடியா எடுத்தால யாரு? இதுதான் காடோட 2வது பாயிண்ட். அத சொல்றீங்க. இல்ல அதிர்ச்சி, நீ கரெக்டா தான் போற. அப்படியே போ போ போ. மாற்றான் சூர்யா இது வெற்றி மாறன். வெற்றி மாறன். அதிர்ச்சி சினிமால இருந்து அப்படியே விஜய் டிவிக்குள்ள வா. கரெக்டா அப்படியே வா வா டிவிக்கு வா. மாட்டா. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் கிரௌட் ஆடியன்ஸ் எவ்வளவு உட்கார்ந்தாலுமே ஒரு அவ்வளவு பேர் வளர்த்து ஒரு டேலண்டான அவ்வளவு பேர் பாக்குறோம்னா அதுக்கு மெயின் 2 பில்லர் வரப்போற அந்த 2 பில்லர் தான். நீ விஜய் டிவியா இருக்கட்டும், மத்த டிவி ஷோவா இருக்கட்டும், காலேஜ் ஷோவா இருக்கட்டும், ஈவென்ட்டா இருக்கட்டும், சோஷியல் மீடியா இருக்கட்டும். லெட்ஸ் வெல்கம் அருண் நாரவே. நீ நான் வேற இல்லடா. அது எங்களுக்கு உண்மையில ஹாப்பி ப்ரோ. கடவுள் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் நாங்க சோஷியல் மீடியா டேய் சாத்துக்குடி பையெல்லாம் கொடுத்து இப்ப அனுப்பிச்சாங்கடா. இருங்கடா. அப்படியா? சரி சரி போலாமா? அடுத்த கெஸ்ட் கூப்பிடுவோமா? கூப்பிடுறேன். சிவாஜி எப்படி நடிப்புக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இவங்க சிரிப்புக்கு ஃபேமஸ். ஏய் குமரி முத்து இவன் இங்கே வந்துட்டாளா? அவளை வேண்டாம். இவங்க சிரிச்சா ஒரே ஒரு ஆளுக்கு செம கோபம் வரும். செல்லோ. மத்தவங்க எல்லாத்துக்கும் இவங்க மேல செம காதல் வரும். இவங்களோட வாய்ஸ கலாய்க்காத ஆளே இல்ல. ஜூனியர் ஆர்டிஸ்டா தொடங்கின இவங்க இப்ப ஆக்டிங் கரியர்ல Black Sheep-ல மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம். சிரிக்காத பிரீதா. குறு குறு பார்வையில் படபட பேச்சில் ரத்தங்கள் தன்னாலே குறு காதல துடிக்கின்ற இதயத்தை துருபிடிக்காமல் தடுத்தாலே. சொல்லுங்க பிரீதா இதுல சொல்லுங்க. இது என்னது? இது உள்ள சாப்பாடு எதுவுமே இல்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இத பத்தி சொல்லு. இது என்ன தெரியுமா? இது ஸ்கேன் பண்ணி நம்ம ஏதாவது ஹோட்டல்ல போய் ஃப்ரீயா சாப்பிடலாம். அப்படி கண்ண மூடு. நீ பேசு. இது வந்து QR கோட். ஒரே நிமிஷம் நீ பேசு. ஒண்ணு சலிச்சது இல்ல. சரி சொல்லுங்க, இது என்னதுன்னு சொல்லுங்க. இது வந்துட்டு Black Sheep Value ஆப்போட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். இது நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. நீங்க நடிச்ச தீராநதி, கதைப்பொம்மா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, இந்த நோட் புக்ல எழுதி வச்சுக்கலாமா? என்னடா நோட் புக்கா அது? சொல்லவே இல்ல. காட் வாங்க காட். அடுத்ததா நம்ம ஊருக்கு ஒரு கெஸ்ட் அழைச்சருவோமா? கண்டிப்பா காட் வரணும்லாமா. எருமசாணி யூடியூப் சேனல்ல கொடி கட்டி பறந்தவரு. ஹரிஜா பல படங்கள் வெப் சீரிஸ் ஒரு வேற மாதிரி பண்ணிருக்காரு. இல்ல மாறுது. அதனாலதான் இப்ப வேற மாதிரி ஆபீஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. மை ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். முன்னணி ஹீரோவா வள வந்துட்டு இருக்க இவரோட மொக்க ஜோக்குக்கு ஒட்டுமொத்த செட்டே காத்துட்டு இருக்கோம். லெட்ஸ் வெல்கம் ஹீரோ ஆஃப் தீராநதி ஜெயசீலா. ஜெய்சீலன் அது என்ன நீங்க சொல்லிருங்க. அதான் உள்ள ஒரு QR இருக்கு. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா Black Sheep Value-யோட OTT 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் வேற அவசரப்பட்டு காசு கட்டி பார்த்துட்டு இருக்கேன் தீராநதிக்காக. ஏய் அப்படியே சொல்லாதீங்கப்பா. நீ அவசரப்படி காட்டு பார்க்கறதா தான் எங்க சம்பளம். நிறைய பேர் வாழுறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எப்படி யூடியூப்ல கதைப்போமா சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்ப Black Sheep Value OTT-ல தீராநதி அதே மாதிரி ஒரு பேரா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜெய்சீலா பிரீதா தெரியுது, நீ மூடு. மறக்காம பாத்துங்க. ஏன் அப்ப லவ்வின் பண்ணலையா அவங்க? லவ்வின் குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. I can't live without you because ஐஸ்வர்யா. அந்த மாதிரி வாழ்க்கை. இன்னொரு தடவை சொல்லு. இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? I can't live without you அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்னு கோட்ஸ் இருக்கு. வாட்ஸ் இருக்கு. சரி, இப்ப கார்டை எடுத்துருவோமா? வில்லேஜ் ஸ்லீப். தன்யா ஏதாவது கைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. நக்கல்யா அவனுக்கு.
வில்லேஜ் வேக் அப். எப்படி அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறாங்க. டுன்ஸா இருங்க, தப்பு சொல்ல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாக்குறீங்க. அதான் பயமா இருக்கு. ஒரே மாதிரி பாக்குறாங்கடா தம்பி. அவங்களாவது உன்னை பாக்குறாங்க. டவுட்டா இப்ப யார் மேலயும் வரல. நான் எப்ப சொல்றதுதான் லவ் தான் வருது. முதல்ல சொல்றேன். யார் வேணா என்ன வேணா இருங்க. ஆனா அதிர்ச்சி கிட்ட இருந்து விலகி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. எப்பவுமே நான் கெஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நான் இப்ப கெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். தன்யா முன்ன இருந்து ஆரம்பிக்கிறேன். நீ யார் மாஃபியாவை சந்தேகப்படுற? மாஃபியாவே இருக்கும். உங்க மேல சந்தேகமா இருக்கு. என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி போயிட்டு அங்க ஆரம்பிச்சீங்க. அதே தான் சொல்லுவேன். எனக்கு அதிர்ச்சி மேல தான் டவுட்டா இருக்கு. ஆக்சுவலி திருட்டுத்தனமான லுக் இருந்தாலும் அவர் மாஃபியாவா இருக்க வாய்ப்பு இல்ல. யார் இருக்கலாம்? உன்னோட கெஸ் படி. அவன் திருட்டு லுக் தான் அவனுக்கு குட்டி. அதுதான் நினைச்சேன். ஏய் சார் லுக் மட்டும் திருட்டு. பார்க்க வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க. பேசவே கூடாது. என்ன பண்றீங்களா? ஓகே. நீங்க ஸ்ட்ரைட்டா பேரே சொல்லலாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஓகே, உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கா இல்லையா? ரிக்கி. இருக்கு. அழகா இருக்கவங்கள கேட்கலாமா? அடி பச்சை அடி. பிரீதா, உனக்கு என்ன மேல டவுட்? எனக்கு இன்னும் சேஜு மேல லைட்டா ஒரு டவுட் வருது. பத்தியா உன் வாய்ஸ் எடுத்தனதுமே ரொம்ப சைலண்டா இருக்காரு என்பி. ஏய் சௌந்தர்யா, உனக்கு இருக்குது, நீ தான் சொல்லி கொடுத்தே. நீ அவட்ட நானே எதுமே சொல்ல. ஆனா உனக்கு ஜெய்சல் மேல சுத்தமா டவுட் இல்ல. அது வராது. எப்படி வரும்? அதுதான் தீரா காதல். தீரா நதிங்க. டைட்டிலாவது ஒழுங்கா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். அது தீரா நதிப்பா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஜெய்சல் நம்பர் உங்களுக்கு? எனக்கு அவங்க தன்யா மேல டவுட். வரும். ஏன்னா ஒரே சேனல்ல வரும். ஏடா சொல்லவே இல்ல. இவங்க சேஜும் வீரன்பி சொல்லிருக்காங்க. சரி, இப்ப என்ன கேட்றீனா முடிவு பண்ண போற? மச்சான், இப்போ ஒரு அனலைஸ் ஒன்னு கிடைக்கும்டா. கடைசி ஒன்னு தூக்கிரோம்ல. நீங்க எனக்கு அந்த 2 பேர் மேல உட்கார்ந்திருக்காங்க. அவங்க நான் சொல்ல 4 மணிக்கு டீ கடிக்க வரீங்க. ரெண்டு பேரும் ஆபீஸ் வேலை செய்ய. இல்ல, அவர் எபிசோட் பாத்துட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் ஏன் எப்பவுமே இருக்காங்க? தெரியல. இப்ப யாரா ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லுவீங்க. எல்லாரும் மாறி மாறி குழப்பிட்டே இருக்காங்கடா. ஸ்லீப் போயிரலாம். நீ தான குழப்பிட்டே இருக்க. கெஸ்ட் எல்லாம் எபிசோட் பாத்துருக்காங்களா இல்ல டெஸ்ட் வச்சிரோமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்களே சொல்லுங்க. ஏன்பா காட் ஒரு நிமிஷம் காட். நீ கெஸ்ட் எல்லாம் ஒரு ஏய் அது வேணாம்டா. காட் என்ன சொல்றான்னு கேப்பனா. காட் சொல்லுங்க. காட் என்னத்தரா சொல்ல போறேன்? எல்லாம் பேசி கலந்து முடிவு பண்ணி கடைசியா உன்னதான் நாமினேட் பண்ண போறாங்க. அத சீக்கிரமா பண்ணி விட்டீங்கன்னா வீட்டுக்கு போலாம்னு சொல்ல போறேன். அந்த லீட் எடுத்தான்னா உங்கள்ட்ட வந்த நீங்களும் அதே சொன்னா என்ன பண்றது? நீ வெளில போணும்னு அர்த்தம். அளவுக்கு மேல பண்ணலாம். குட்டி வினோ அவுட் பண்ணா என்ன? ஏய் பிரீதா ஆசைப்படுது குட்டி வினோ அவுட் பண்ணனும். நீ பிரீதா ஆசைப்படுதுங்கிறதுக்காக எல்லாம் இங்க வராத. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. ஏய் என்ன ரோல்னு கேட்டேன். கொன்னுருவேன் அப்படிங்குது. அப்படினா யாரு? உங்க லெவல்ல வீடியோவோட வெச்சீங்க. இங்கலாம் கொண்டு வராதீங்க. நான் சீசன் கேம் விளையாடுவேன். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? எனக்கு ஒருத்தவங்க மேல டவுட் இருக்கு. நான் அதோட ஆரம்பிக்கிறேன். யூசுவலாவே வந்து சும்மாவே பிரகாசமா இருக்கிற ஒருத்தர் தனியா உட்கார்ந்து இருந்தும் அப்படியே ரக்கட் பாயா இருக்கிறாருன்னா எனக்கு மேபி அந்த கும்பல்ல வந்து ஒரு மாஃபியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆமா, ஒரு சிரிப்பு இல்ல, என்ன எங்க அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 30 எபிசோட் எடுத்து போட்டு பாத்தீங்களா? அதே மாதிரி தான். அப்ப எனக்கு இன்னொரு டவுட் இருக்குடா. ரொம்ப நாளா வந்து நீ நல்லவன் நினைச்சிட்டு இருந்த. இப்போ நீ இவ்வளவு பேசுறத பார்த்தா ஒருவேளை நீ மாஃபியா இருப்பியோன்னு தோணுது. அவங்களுக்குள்ள அவங்களே பேசியிருந்திருப்பாங்க. என்ன சிக்னல் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அருண் அரவிந்த் எந்த டிவி ஷோலயுமே ஒருத்தர் விட்டு கொடுத்து நான் பார்த்ததுல. கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே. தம்பி, ஆனா ஒண்ணு தெரியுது. இந்த ஷோ முடிச்சு போதுல ஆள் தனித்தனி கேப்ல போறாங்க. ஏய், நான் ஊ கேப்ல வர மாட்டேன்டா. ஒரே சட்டை போட்டு சட்டையில அவுத்து போட்டு நான் வேற சட்டையெல்லாம் போறேன்டா. ஜோக் இல்லையா? இதுதான் உங்க ரெண்டு பேரும் எனக்கு பிடிச்சது. கேம்னு வந்துட்டா அவனுக்கு பசங்களை பிடிக்காது. இல்லப்பா, கேம்னு வந்துட்டா இல்ல கேம்னு வந்துட்டு அண்ணன் தம்பி பாசத்தை தாண்டி ஒண்ணு பண்றாங்கல்ல, அது ஒரு கிராமம்னு வந்துருச்சுன்னா அதுல என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இது கிராமம். பட் எனக்கு இப்போ உன் மேல டவுட் வந்துருச்சு. ஆனா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு ஏதாவது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 15 பேர் முட்டாளாயிடுவோம். சரி ஜெய்சில நீ ஏதாவது சொல்லுப்பா. நீ தான்ப்பா இருக்கிறது அமைதியா இருக்க. பாப்பா ஹீரா நதி மாதிரி வெப் சீரிஸ்ல ஒரு போல்டான கேரக்ட் பண்ணிட்டு செம்மையா கேரட் பண்ணாரா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. கேரக்டர் பண்ணிட்டு இனி சூப்பர் சட்டிலா உட்காராதீங்க. நீ ஒரு ஹீரோ கெத்தா பேசுங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த சைடு பார்த்தா பேச்சு வரல, அப்படி திரும்பி பேசுங்க. அதான் புரியுது உங்க வார்த்தை. ஏன்னா இவன் ரொம்ப வருஷமா அனுபவிக்கிறான், அது எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், நீ அப்படி பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க 5 கெஸ்டும் மாஃபியாவா இருக்க போறாங்க. சவுண்ட் கெஸ்ட் தான்டா இன்னைக்கு. அதாவது ஒரு எபிசோட் வந்தாதான் கெஸ்ட் மதிக்கிறது. நம்ம அடுத்த எபிசோட் கெஸ்ட் மதிக்கிறது. இப்போ எப்படி உங்களை மதிக்கலையோ அது மாதிரி என்னையும் மதிக்கல. நானும் கெஸ்டா இந்த எபிசோட்ல. சரி, என்ன ஒரு முடிவுக்கு வாங்க போயிட்டே இருக்கு. கெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கடா. அது ரொம்ப நேரமா அது. ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தூக்கம் ஒன்னு போயிடும். அப்பதான் அடுத்த இதுல தெரியாது. அது காட் தான் முடிவு. காட் கடைசியா இந்த மாதிரி ஒன்னு பண்ணிடுற பாத்தியா? அதனால நான் மன்னிச்சறேன்டா. வில்லேஜ் ஸ்லீப், மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர். கண்ணை துறங்க. யார ரோல் பிளாக் பண்ண போறீங்க? யார கில் பண்றீங்க இப்போ?
மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கங்க. டாக்டர் கண்ணை திறங்க. யாரை காப்பாத்தலாம்னு இருக்கீங்க டாக்டர்? டாக்டர் கண்ணை மூடிக்கலாம். போலீஸ் கண்ணை திறக்கலாம். யாரை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் கண்ணை மூடிக்கலாம். ரேம்போ கண்ணை திறக்கலாம். உங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா ரேம்போ? கண்ணை மூடிக்கலாம் ரேம்போ. வில்லேஜ் வேக் அப். நம்ம ஊர்ல ஒரு இலை விழுந்திருக்கு, கொஞ்சமாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? யாரு சொல்றது? அது நீயா கூட இருக்கலாம் டாடி. அதனாலதான் கண்ணை திறந்த உடனே பேசிட்டாங்க. ப்ளீஸ் காட், நான் சத்தியமா நான் போராட முடியாது சொல்லிட்டோம். அதனாலதான் அடுத்த தடவை இந்த மாதிரி எதிர்த்து பேசக்கூடாது. உனக்கு வந்த சாவை அப்படியே வாங்கி ரிக்கி கிட்ட கொடுத்து அவனை கொன்றுங்க. அவனே இன்னைக்கு செத்துருப்பாங்க. அவனே ஏன்டா கொன்னீங்க? இந்த வாழ்க்கை ஏனுங்க வனவாசம் தானுங்க. ரிக்கி தனியா சாகல. பிரீதா லவ்வரா? அத மறந்தே போயிட்டேன்டா நானு. ஆமா பாவம் பிரீதா, நீங்களும் செத்துட்டீங்க. ஒரு நிமிஷம், ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க பிரீதா செத்ததுக்கு அப்புறம். ஏன் எனக்கு புரியவே இல்லை. இரு, நாங்களாம் ஜாலியா இருக்கோம். ஓகே, என் என்பி என்ன சொல்லிட்டான். அவருக்கும் இல்ல எனக்கும் இல்ல, நான் இப்போ இல்ல. ஒரு நாள் ஒரு சீரிஸ் பண்ணிட்டாரு. ஏய் என்னடா பிரீதா கூட நடிக்கிறது ஒரு பிரச்சனைடா? என்னடா நடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லடா. இப்ப பாரு சிரிப்பாங்க. சரி கேமரா லைட்டா கோவம் வருது. அருண் ப்ரோ நான் நோட் பண்ணிட்டேன். இதுல யார் அருண் ப்ரோ? அரவிந்த் ப்ரோ சொல்லு. இவர் அரவிந்த் ப்ரோடா, அவர் அருண் ப்ரோ. டேய் யார் அண்ணன் யார் தம்பின்னு சொல்றாரு. மூடு போதும். ஒரு இதுக்கு ஒண்ணுதான் போகிட்டே இருந்தா மாஃபியா கண்டுபிடிக்கிறது. ரெண்டு வில்லேஜஸ் அவுட். இப்ப மாஃபியா அப்படியே தான் இருக்காங்க. கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணு. எல்லாம் அவ்வளவுதான். நீங்க எல்லாரையுமே வந்து கைட் பண்றது நீங்க தான் இருக்கீங்க. நீங்க நான் என்ன பண்ணணும் ஒருவர்ட்ட நான் கைட் பண்றது காரணம் நீ யாரா நம்மள யாரா கொன்றுவாங்களா? அதனால யாரு என்ன கொன்னி யார முன்னாடி இருந்து கைட் பண்றேன். நான் வந்து எந்த பவருமே இல்ல, வில்லேஜர் தான். இந்த வாட்டியாவது போனது கேவலமா ஒரு சின்ன மிஸ்டேக் தோத்து. வீஸ்டர் எப்பவுமே ஒரு பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு அமைதியா இருக்கா தம்பி. இந்த மாதிரி போயிடும் அருண் அரவிந்த் ப்ரோ. ஏன்னா ஒரு நீங்க மூணு பேர் வந்து உங்களே சப்போர்ட் பண்றீங்க. நீங்களும் மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏய் தன்யா இல்லனா அவங்க ரெண்டு பேரும் போய் ஆனா ஒபினியன் போனேன். அவங்க எப்படி பேசுற வச்சு கண்டுபிடிப்போம். நான் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும், மாட்டிப்போம். சரி ஓகே. தன்யா போவோம். தன்யா போ. ஏன்னா ரிக்கின்றதுனால தன்யா. ஆமா, ஏன்னா ஓபன் சொல்ல வர லவ்வில் நடிச்சிருக்காங்க. அப்படியே நான் கொல்லணும்னா கண்டிப்பா நான் ரிக்கிய கொன்னிருக்கேன். என்னதான் கொண்டிருப்பாங்க? ஓ இப்பதானே உங்களை பத்தி எல்லாம் எனக்கு புரியுது. இங்க இருக்கிறதுல ரிக்கிய ஒருத்தர் கொண்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு ஐஷுவா கூட பார்த்தா நான் இல்ல விவேக் அண்ணன் மேல எனக்கு ஒரு டவுட் வருது. பச்சை மண்ணை கொண்டீங்களடா. நான் இல்லடா பாவம். தம்பி இங்க ஒரு போயிட்டு இருக்கு. இல்ல அண்ணா தன்யா ஒரு தடவை போய் பாப்போம். ஒரு சஜஷன் போய் பாப்போம். ஆமா தன்யாக்கு ஓட்டு எடுங்க. தன்யா டிஃபெண்ட் பண்ணுங்க. தன்யாவுக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? ஆனா டவுட் வருது. ஏய் அப்ப அதிர்ச்சி தான். நான் அப்படியே நான் கொல்லணும்னா நான் ரிக்கிய கொன்னிருக்கவே மாட்டேன். ஏன்னா நம்பு என்ன கொல்ல பிடிக்காது. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. தன்யாக்கு மெஜாரிட்டி இல்ல. அடுத்தது தன்யா மெஜாரிட்டி இல்ல. சரி வி ஸ்டார் போடும். மைக் போட்டார்ல? இல்ல ஃபர்ஸ்ட் ஓட்டிங் மைக் போட்டுன்றீங்க இல்லன்றீங்க. வி ஸ்டாருக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுறோம். அதுல இருந்து என்ன சைலண்டா இருக்கீங்க? வி ஸ்டார் ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போறோம். மூல ஜஸ்டிஃபை வி பாப்போம். ஸ்டாருக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? மெஜாரிட்டி. பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? ஏய் நான் இல்லப்பா, நான் சாதாரண வில்லேஜர் தான். நான் கொல்றதா கண்டிப்பா ரிக்கிய கொண்டிருக்கவே மாட்டேன். அதனால கேவலம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? வேலிட் பாயிண்ட். இல்ல வேலிட் பாயிண்ட்லாம் இல்ல. கொல்றது காட்ஃபாதர். அவர் மாஃபியாவா இருக்கலாம். நான் அப்படியே கொல்றதா இருந்தா எனக்கு டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் என்பியை கொண்டு இருப்பேன், இல்லனா மிதுனை கொண்டு இருப்பேன். ஏன்னா அவனா கிளவரா ஆடுறவனுங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் டவுட் பண்ணி சார் நாங்களே தெரியும் உங்களுக்கு. நீ என்ன கோமாளி? ஏன் அதிர்ச்சியா பார்த்தா கிளவரா தெரியல உனக்கு? தெரியல. வி ஸ்டார் நீங்க யாரை கொன்னீங்கன்னு கேட்கவே இல்ல. நீங்க மாஃபியா இருந்தா நான் மாஃபியா இல்லப்பா. நான் மாஃபியா இல்ல. நான் காட்ஃபாதரா? காட்ஃபாதரா? நான் காட்ஃபாதர் இல்ல. ஏய் யோசிக்கிறாரு. ஏய் ஒரு செகண்ட். ஏய் நான் தான் யோசிச்சேன். சார் கேமரா சார்ஜ் போங்க. அடுத்த அம்பு பவர் இருக்கா? பவர் இருக்கு. ஆனா இப்ப சொல்ல முடியாது, ரிவீல் பண்ணவே முடியாது. நான் தயவு செஞ்சு சொல்றேன், நான் மாஃபியாவே இல்ல. ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பவர் இல்ல நீங்க. நார்மல் வில்லேஜர்னா. ஆமா வில்லேஜ்ல சொல்ல முடியும். எடுத்து பவர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன் கோபப்படுற? சும்மா நீங்க சைலன்ஸ் இருக்கிறதே சத்தமா தான பேச வேண்டியது இருக்கு. நீங்க பேசும்போது தடுமாறீங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க பேசும்போது நான் ஆடும்போது தடுமாறுவேன், நடக்கும்போது தடுமாறுவேன். அத பத்திலாம் கேட்க கூடாது. ஏய் இந்த ஜோக்குக்காகவே அவர் தூக்குறாரு. இல்ல சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு மாஃபியாவை மாட்டி விட்டனா ஒண்ணும் கோட் போடல. அடுத்த ரவுண்ட் பாத்துக்கலாம். உங்களுக்கு வேற யார் மேலலாம் டவுட் இருக்கு? உங்க டீம்ல இருக்க யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க இன்னொரு மாஃபியாவை இல்ல சொல்லுங்க. எனக்கு வணக்கமா ஸ்டேஜ் மேல தான் டவுட் ஏய் இருக்கு. நான் புடிச்சேன், ஒரு பாயிண்ட் புடிச்சேன். நான் பெருசாலாம் அவர் மேல சந்தேகம் எனக்கு வரல. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாரும் முன்னாடி வரணும், முன்னாடி வந்து பேசுறேன். என்னோட கெஸ்ஸிங் வி ஸ்டார் லைட்டா திணறனாரு. எனக்கு அடிச்சு சொல்றேன். நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லவே மாட்டான். நான் நிறைய தடவை தடுமாறி இருக்கு. அதுக்காக திக்குது. யாரு மின்னலா? ஏய் நீங்க காட்ஃபாதரா கூட இருக்கலாம்ல. ஆமா. ஏய் நான் காட்ஃபாதரா கூட. இது ஒண்ணு ஏதாவது நான் கேக்குறேன், நீங்க காட்ஃபாதரா கூட இருக்கலாம்ல. ஏய் இல்ல
நீ அவர் காட்ஃபாதர் கிட்ட கொஞ்சம் அமைதியா இருங்க. வாய்ஸ் ஏன்னா சுத்தமா இது பண்ண முடியல. சரி இப்போ ஒரு ஓட்டு போட்டா 6 பேரை வந்து கெஸ் பண்ணிருக்கோம். இல்ல வி ஸ்டார் செகண்ட் ஓட்டிங் டேய் நான் சொல்றேன்ல இப்போதைக்கு பவர் இருக்கு எனக்கு. அதான் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. நான் ரிவீல் பண்ணா எல்லாமே கவுந்தாயிடும். எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க ரிவீல் பண்ற வரைக்கும் நான் உட்கார்ந்துருக்கணுமா? மீச டென்ஷன் ஆகுது. செகண்ட் ஓட்டிங் போடுவோம். வி ஸ்டாருக்கு யார் யாரு ஓட் பண்றீங்க? செகண்ட் ஓட்டிங் இல்ல இல்ல கிடையவே கிடையாது. ஐயா ஒரு நிமிஷம் வி ஸ்டார் நம்ம பாட்டு 7ன்னு யார் சைடுனா போயிருப்போம். வி ஸ்டார் இந்த நாய் தான் கை காட்சி. இப்போ இவன் அமைதியா இருக்கான். கேட்டா நாங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்கோம். இவனுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஏதோ தனி என்ன புரியல. அவரு மாஃபியா இருந்தா வேற மாதிரி கொஞ்சம் இன்னும் பதறி வர்றா. அது சொல்லல. கார் செகண்ட் ஓட்டி கேக்குறா கை தூக்கிட்டோம். அப்ப என்கிட்ட சொல்லல பாவம். அப்புறம் நான் பவர் அவர் இல்லடா அப்படிமா நீ சொல்றது நான் ஏய் ஜெய்சிலா ஏய் ஏன்ட்ட தான பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன ஜெய்சிலா நீங்க அரை செகண்டுக்கு ஆளை மாத்திட்டே இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாரும் மூஞ்சையும் பார்த்து இப்ப அவருக்கு செகண்ட் ஓட்டிங் போணுமா வேணாமா? இல்ல எனக்கு வி ஸ்டார் மேல டவுட் இல்ல. ஒரு நிமிஷம்டா. இந்த ஷோல இப்ப மாஃபியா கண்டுபிடிப்போமா இல்ல யார் அரவிந்த் யார் கண்டுபிடிப்போமா? இதே குழப்பமா இருக்கு. இது ஒரு தனி கேமலான போல. நீங்க நான் திருப்பியும் சொல்றேன். வாய் பேசுற சவுண்ட் கிட்ட இருந்து சவுண்ட் வரலன்னு சொன்னா எனக்கு டவுட்டா தான் நீ இருக்கு. சொல்றேன் குட்டி வினோ கை தூக்குங்க நான் பாட்டுக்கு தூக்கிக்கிட்டே இருப்பேன். கை என்ன ரெண்டு காலையும் சேர்த்து கூட தூக்குவேன். அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர். விழுந்தா தான் நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம். சவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம். போடு எல்லாம் சாவிங்க. ஊர் மக்களே சவுண்டுக்கு யார் யாரெல்லாம் ஓட் ஏய் பண்றீங்க? என்னங்க இவ்ளோ அகைன்ஸ்ட்? நான் பாவம். இங்க பாரு. ஏய் நீ பாவம்ல சொல்லாத. சரி ஓகே ரியல் லைஃப்ல பாவம் இல்ல. ஆனா இப்ப ரியல்ல பாவம். இப்போ தர்மர்ல அப்படி மாஃபியாவா? ஏய் பைத்தியம் இங்கிலீஷ் வரல அமைதியாரு. பாக்கிறதுக்கு நான் பொம்பள ஆனா நட்சத்திர ஆம்பளடி. மாமா அவர் கல்யாண குழந்தைலாம் இருக்குமா? அண்ணா சாரிண்ணா. சிரிக்காத பிரீதா. என்னைய கொன்னுட்டா ஃபீல் பண்ணி சீரியஸா நீ என்ன சிரிக்கிற? எனக்கு புரியல. ஏய் ரெண்டு கூட்டு கலவாணிகளா இருக்கும். ஏய் குட்டி வேணா. ஏய் வேணாம் சவுண்ட கொல்ல வேணாம். வேற ஒரு ரீசன் இருக்கு. சவுண்ட கொல்ல வேணாம். சவுண்ட வச்சு குட்டி வினோவை கொல்லணும். ஓ அப்படியே விஷயம். ஷோ முடியும் போது சொல்றேன் எனக்கு என்ன பவர் இருக்குன்னு. தேவலாத வாயை விட்டு. நான் தேவலாதனா. இங்க பாரு. போன தடவை தான் உன்னால கெட்டுச்சு. இந்த தடவையா உருப்படியா சொல்றது கேளு ப்ளீஸ். ஏய் ஆமா பவர் இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எபிசோட் வந்து ரெண்டாவது எபிசோட் உட்கார்றதே ஒரு பெரிய பவர் தான். ஏய் ஆமா கேட்டுக்க. என் கெஸ் தப்பாது அமைதியா. போன வாட்டி வில்லேஜரா இருக்கவே சரி அப்ப வி ஸ்டார் செகண்ட் ஓட்டிங் போலாம். இல்ல வேணாம் நான் போடல. பேசாம என்பிஏ தூக்கிட்டு அவன மாஸ்க் போட்டா ஜோடியா இருப்பாங்க நல்லா இருக்கும். மாஸ்க் போட்டு அப்படியாவது பண்ணிடலாமா? வேண்டாமா அப்படினா கேட்க போறீங்க? ஏய் அப்படி ஜெய்சில் கோச்சு பாருல. சரி அப்ப அடுத்த ஜெய்சில் நான் ஒரு வேலிடா ஐ மீன் யார்ட்டுமே எந்த பாயிண்ட்டுமே இல்ல யாருமே சொல்றதுக்கு எல்லாம் சும்மா தான் சொல்லிக்கிட்டு எனக்கு ஆனா சாரி பேசவே இல்ல. எனக்கு என்னமோ ஜெய்சில நான் அவர் ரொம்ப நேரமா சைலண்டாவே இப்படி பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஓட்டிங்க போடுங்களேன். வேணா ஓட்டிங் போடுங்க. அதான் இப்படி ரேண்டமா தானே தூக்குறோம். எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா ரிக்கிய ஒருத்தர் தூக்கி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு விவேகண்ணன் தோணுது. நான் இல்லடா நான் ஏன்டா ரிக்கிய தூக்கணும்? ஏன் சேஜ் கூட தூக்கி இருக்கலாம். ஏன் ஐஸ் கூட தூக்கி இருக்கலாம். இப்படி பார்த்தா குட்டி வினோவை தான் தூக்கி இருப்பேன். போடா பிக்காலி பீத்தறப்படா. என்னண்ணே பவர் இருக்கா உங்களுக்கும்? நான் வில்லேஜர் தான் எனக்கு பவர் இருக்கு. காஷ்ட மணிக்கு நீ அந்த கோயிலுக்கு போறது உண்மை. நீ அந்த கதவை தட்டி ஆடுறது உண்மை. என்ன இது அந்த கங்காக்கே தெரியாது. இவன் தான் விவேகண்ணனுக்கு ஓட் போடுறேன். ஏய் நீ சொன்னா நான் தூக்கணுமா? விவேக்கு யார் ஓட் பண்றீங்க? தன்யா ஃபர்ஸ்ட் ஓட்டிங். சதிர்ச்சி போன தடவை தான் நான் உன் பேச்சு கேட்கல. இந்த தடவை கேக்குறேன். மெஜாரிட்டி அதான் வில்லேஜர் தான். இன்னொரு தடவை ஓட்டு போட்டீங்கன்னா போடுறவங்க எல்லாம் செத்து போயிருவீங்க. வேணா போட்டு பாருங்க. செயின்ட்டா தான். சரி ஒரு கேம் அப்படி விளையாண்டு பாப்போமா? எல்லாம் பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா அதெல்லாம்? வேற யாராவது செயின்ட் இருந்தீங்கன்னா ஓட்டு ஃபர்ஸ்ட் போடுங்க பாப்போம். செயின்ட் யாரா இருந்தீங்கன்னா இது செம பாயிண்ட் இது. ஏன்னா ரெண்டு செத்து போனது எல்லாமே லவ்வர் தான் ரெண்டு பேருமே. ஏய் ஒரிஜினல் சைட் யாரா இருக்கீங்களா? அப்ப அவன் தான் ஒரிஜினல் செயின்ட். செயின்ட் பவர் கிடையாது. சோ ரிவீல் பண்ணீங்கன்னா அங்க ஒருத்தர் மாஃபியான்னு நமக்கு தெரிஞ்சிரும். தன்யா செயின்டா நீ? செயின்ட்னா யாரு? ஏய் செயின்ட் ரிவீல் பண்றதுனால எதுவும் ஆக போறது கிடையாது. நீ இந்த தேவையில்லாத கிராமத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆள் தான் நீ செயின்ட். ஏய் இந்த கிராமத்துல குட்டி வினோவும் அதிர்ச்சி இருக்கும்போது நான் இருக்கலாம். சவுண்ட் உண்மையா மனசு வலிக்குதுமா? இது ஆக்சன் மேடம். ஒரே ஒரு சீரியஸா கேக்குறேன். செயின்ட் வேற யாராவது சொல்லிட்டீங்கன்னா தூக்கிடலாம். சரி ஓகே. செயின்டா? அவர் பேர் என்ன? அவர்தான். வேக்கன. நான் தான்டா செயின்ட். கருவாடு ஊற வச்ச குட்டி வீடு. என்னடா என்ன எனக்கு புரியல. நாங்க எல்லாரும் சாவறோம். அது சூசைட் தான் பண்ணுவோம். ஓகே சாவுங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனச தேத்திக்கங்க. செகண்ட் ஓட்டிங். இப்ப போலாம். யார் ஓட்டு போடுறீங்க? ஓட்டு தூக்குங்க. போடாதவங்க மட்டும் நோட் பண்ணிக்க. விவேக்கு ஃபைனல் ஓட்டிங். தோ ஒரே நிமிஷம் காட். எல்லாரும் ஓட்டு போடுவோம். ஏன்னா அவர் செயின்ட் தானே. செத்தா எல்லாரும் சாவணும். ஒருவேளை அவர் சாவலனா ஒரு மாஃபியான்னு அர்த்தம். ஒருவேளை இது மூணு மாஃபியா. இரு மூணு நாட்டுக்கு அதெல்லாம் வரேன். ஏன் போனாடி கொன்னீங்களா? நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. ஏய் ஒரே நிமிஷம். செகண்ட் ஓட்டிங் யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க? விவேக்கு செகண்ட் ஓட்டிங் போறோம். எல்லாரும் ஓட்டு போட்டா தான் செகண்ட் ஓட்டிங் போறோம் காரணம். வில்லேஜும் மாஃபியாவும் டிரா ஆவறதுக்கு நீங்க சொல்றீங்க. நான் வில்லேஜ் வின் பண்ணனும்னு பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் எனக்கு வின் பண்றது தான் விருப்பம். நீங்க பண்றவங்க நீங்க பண்ணிக்கங்க. வில்லேஜ் வின் பண்றதுக்கு தான் நானும் பேசிட்டு இருக்கேன். இரு நீ வில்லேஜ் வின் பண்ணனும் சொல்ற. நீ மாஃபியாவா இருந்து என்ன ப்ளே பண்றேன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் மாஃபியாவா இருந்தேனா நான் ஓட்டு போடாம இப்படி அமைதியா தான் இருப்பேன். ஓகேவா? நான் அவர்
மாஃபியான்னு சந்தேகப்பட்டேன். அவர் உடனே தான் செயின்ட் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் இரு, நீ யாரு? நான் யாருன்னு கேட்க நீ யாரு? ஏய் இந்த கேம்ல நீ யாரு? ஏய் யாரா நீங்களா? How do I tell you? ஏய் ஓகே, எனக்கு கை தூக்குறதுனா தைரியமா தூக்குங்க. எனக்கு புரிய, ரெண்டு பேத்துல யாரு செயின்ட் இருந்தாலும் தோத்து டிரா தான் ஆகும். எனக்கு ரெண்டு பேர் மேல விருப்பம் இல்ல. சரி ஓகே, அவர் ஏன் செயின்ட்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். சரி ஓகே, அவர் செயின்ட்னு சொல்லிட்டாரு, அவர் செயின்டாவே இருக்கணும். தான் முன் வந்து தான் செயின்ட்னு சவுண்ட் ஏன் சொல்லணும்? வேற யாராவது சொல்லிருக்கலாம். கேட்டிங்க சொன்னேன். எனக்கு இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லு. ஏய் டேய் இப்ப சவுண்ட் ஏய் இரா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்ப அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். நான் ஏன் இவ்வளவு கத்துறேன் தெரியுமா? இந்த நைட் தானே நான் இருக்க மாட்டேன். அந்த பாயா இருக்கணும். அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். இப்ப குட்டி வினோவும் செய்ஜுவும் விவேகன் ஓட்டு போட ரெடினா விவேகன் ஓட்டிங் போலாம். அப்படி இல்லனா குட்டி வினோக்கு செய்ஜு ரெண்டு பேர்ல யாருக்காவது நாங்க ஓட் பண்றோம். வில்லேஜ் தோத்தாலும் பரவாயில்லை, உங்க குட்டி வினோக்கு போறடா. கடுப்பாகுதுடா டேய். மாமா கோவம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானே போலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சேஜுக்கு ஃபர்ஸ்ட் வோட்டிங். நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். வில்லேஜர் நான் சொல்லிட்டேன். நான் வந்து வில்லேஜ் காப்பாத்துறதுக்காக தான் ட்ரை பண்றேன். வில்லேஜ் ஜெயிக்க வைக்கணும் தான் நான் சொல்றேன். ஆனா அவன் டிராப் பண்ணனும் நிக்கிறான். எனக்கு இது ஜெயிக்கணும் தான் நான் நிக்கிறேன். இத நிப்பாட்டி இந்த மேட்ச் இதோட முடிச்சிட்டு இத டிராப் பண்ணி திருப்பி இன்னொரு ரீமேட்ச் போறதுக்கு நான் ரெடியா இல்ல. தைரியம் இருந்தா இவருக்கு நாங்க ஓட்டு போட ரெடிடா. நீ தான்டா ரெடி இல்ல. நான் ரெடி. நீங்க ரெடியா? ஏய் இரா செகண்ட் வோட்டிங். சேஜுக்கு செகண்ட் வோட்டிங். நீ அவருக்கு ஓட்டு போடுறேனா? இப்போ நாங்க உனக்கு ஓட்டு போடல. நான் ஓட்டு போடல. சரி போயிட்டு வாங்க, டாடா. சேஜு செத்துட்டான். வந்தாயையா வந்தாயையா. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியான் காட்ஃபாதர் கண்ணை திறக்கலாம். யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கில் பண்றீங்க? மாஃபியான் காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கலாம். டாக்டர் கண்ணை திறங்க. யாரை காப்பாற்றணும்? கண்ணை மூடிக்கங்க டாக்டர். போலீஸ் கண்ணை திறக்கலாம். யார் மேல உங்களுக்கு டவுட்டா இருக்கு? போலீஸ் கண்ணை மூடிக்கலாம். ராம்போ கண்ணை திறக்கலாம். உங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா ராம்போ? கண்ணை மூடிக்கலாம் ராம்போ. வில்லேஜ் வேக் அப். இன்னைக்கு காலையிலேயே நம்ம ஊர்ல 2 போன விழுந்துருது. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஒன்னு என்பி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்த பாடி விவேக். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரோ இவன் யாரோ சொந்தம் யார். உள்ள ரெண்டே ரெண்டு மாஃபியா தான் இருக்காங்க ப்ரோ. உள்ள ஒன்னு குட்டி வினோ. டேய் நான் வில்லேஜ் ஜெயிக்கணும் தான் பேசுறேன். சம்பந்தம் இல்லாம நீ பேச டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகும். நான் வரேன். எப்பரா வில்லேஜ் சொல்ல முடியும்? ஒன்னு குட்டி வினோ, இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். அது அருணா இருக்கலாம், இல்லனா இந்த ஜெய்சன் யாரா இருக்கலாம். முதல்ல குட்டி வினோ போயிரலாம். முதல்ல குட்டி வினோ போலாம். இப்ப வாங்க போம்மா. ப்ரோ நான் ஏன் குட்டி வினோ சொல்லிறேன். அவன் வந்து நான் நார்மலா அவன் கூட நிறைய மேட்ச் விளையாடி இருக்கேன். எபிசோட்ஸ் நிறைய விளையாடி இருக்கேன். அவன் அழகா டிரானா கண்டிப்பா ஒத்துந்துருவான். நம்ம அவ்வளோ பேசணும்ல, அது நான் பேசினா ஒத்துக்க மாட்டான். இவன் சில பேர் டியூட்டி நல்லா பேசினா கண்டிப்பா ஒத்துப்பான். இவன் ஒரு 20 நிமிஷம் பேசியும் அவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லனா இதை நம்புங்க, அவன் கன்ஃபார்ம் மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. நான் ஒத்துக்கிறத தாண்டி இவன் செயின்ட்னே ஒத்துக்க மாட்டான். செயின்ட்னே ஒத்துக்க இல்ல இவன் செயின்ட்னே நீ ஒத்துக்க மாட்டற. ஒரே நிமிஷம். ராம்போ யாரு? அத இப்ப ராம்போ ரிவீல் பண்ணலாம்ல. அவங்க ஆல்ரெடி அவங்க புல்லட் ராம்போ யாரு? இங்க யாரும் இல்லையா? நான் சூப்பரா பண்ணுங்க சார். என்னோட பண்ணுங்க. இங்க யாரா இருக்கீங்களா? ராம்போ இருக்கீங்களா? இங்க இல்லனா விட்டுறலாம். இல்லனா என்பி தான் ராம்போ. அப்ப என்பி தான் ராம்போ. 2 மாஃபியா போயிருக்கு ப்ரோ. இன்னும் 3 மாஃபியா வெளிய இருக்கு. அதுல ஒன்னு குட்டி வினோ. இல்ல குட்டி வினோ மாஃபியா. என்ன இந்த ஒன்னு மட்டும் நம்புங்க. சரி ஓட்டிங் போடுங்க. ஓட்டிங் குட்டி வினோ மாஃபியா. குட்டி வினோ மாஃபியா. தலைவா இல்ல தலைவா. அவன் மாஃபியா. ஓ மேல தான் டவுட் வருது இப்ப. நீ அப்படி எடுத்துங்க. அடுத்து யாருன்னு சுட்டுருங்க. அதுக்கு டாக்டர் வந்து காப்பாத்துங்க. குட்டி வினோக்கு ஃபர்ஸ்ட் நான் வோட்டிங். இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேன். குட்டி வினோ மாஃபியா மெஜாரிட்டி. நான் சொன்னதான் திருப்பி சொல்லணும். நான் வந்து வில்லேஜ் மாஃபியா ரெண்டுக்கும் டிரா தான். அவனுக்கு போட்டுருந்தா அவன் செயின்டா இருந்திருந்தால் மேபி இப்போ அவனை கொண்டிருக்காங்க. ராம்போ தான் என்பி தான் ராம்போன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் தான் அவனை கொண்டிருப்பான். ஓகேவா? மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. வில்லேஜும் மாஃபியாவும் ஈக்குவலா வர்றது எனக்கு விருப்பம் இல்லைன்றது மட்டும் தான் நான் சொன்னேனே தவிர வில்லேஜ் ஜெயிக்கணும்ன்றதை நான் சேர்த்து தான் சொன்னேன். இது நீங்க கன்சிடர் பண்ணிட்டு ஓட் பண்ணுங்க. குட்டி வினோக்கு செகண்ட் வோட்டிங். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். மெஜாரிட்டி. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியா காட்ஃபாதர் மட்டும் கண்ணை திறங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கில் பண்றீங்க? மாஃபியா அண்ட் காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கலாம். டாக்டர் கண்ணை திறங்க. யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை மூடிக்கங்க டாக்டர். போலீஸ் கண்ணை திறக்கலாம். யார் மேல உங்களுக்கு டவுட்டு? ஓகே கண்ணை மூடிக்கலாம். ராம்போ புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ணை மூடிக்கலாம். வில்லேஜ் வேக் அப். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இப்பதான் எந்திரிச்சிங்களா? நம்ம ஊர்ல இன்னைக்கு காலங்காத்தால ஒரு இலை விழுந்துருச்சு. இன்னைக்கு செத்தது அரவிந்த்.
ஓடு சேராதீங்கன்னா தயவு செஞ்சு தனியா நீ மாஃபியா வில்லேஜ் நான் வில்லேஜர்ங்க என் மேல நம்பிக்கை இல்ல நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். இல்ல மிதுன் இல்ல எல்லாம் சீரியஸ் தான நடிக்க போறீங்க சேர்ந்து இல்ல நடிச்சிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நடிச்சு அதனாலயா இல்ல ஜெய் ஏன்னா ஒரு நிமிஷம் வரேன் நான் ஃபர்ஸ்ட் நான் அரவிந்த் ப்ரோ மேல சந்தேகமே வரல அருண் ப்ரோ மேல ஃபுல்லா வந்து அருண் ப்ரோ மிதுன் மேல லைட்டா எனக்கு வருது போலீஸ் இருக்கு இப்போ இல்ல ரிவீல் ஆக வேணாம் ஏதாவது க்ளூ இருந்தா கூட அருண் ப்ரோ மேல டவுட் இருந்துட்டே இருக்கு ஏன்னா மாஃபியான்னு ரொம்ப இவனுக்கும் சரி சேஜுக்கும் சரி அவர் கை தூக்கவே இல்லை ரொம்ப டவுட்டடா இருந்தாரு கை தூக்குறதுக்கு தூக்குங்க இன்னொருத்தவங்க சொல்லி தூக்குனா ஒருவேளை அவர் மாஃபியா இருந்து நம்மள காலி பண்ணுவாங்க இல்லையா நீங்க தூக்கவே இல்லை எனக்கு சாங்கா தோணுது அதனால தான் உங்க மேல டவுட் வருது சரி உங்களுக்கு இப்போ யார் மேல டவுட் இருக்கு நீங்க சீரியஸா சொல்லுங்க இப்போ உங்களுக்கு இப்போ இங்க கேம் பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம் போயிருச்சு இவங்க தம்பியை தூக்கிட்டாரு கூட தம்பியை தூக்கிட்டாங்க என்ன தொங்கிருச்சு ஏய் டாமி எந்திரியா நீங்க ஒரு ஜட்ஜ் பண்ணுங்க இப்போ யார் உங்களுக்கு இருக்கலாம் நீங்க கெஸ் பண்ணுங்க எனக்கு அதான் ஐஷு ஏன்னா அது முடிஞ்சு அரவிந்த் போயிட்டு வந்தோடனே அடுத்து அருண் அவங்க காமிச்சாங்க காரணம் நீங்க இல்ல ப்ரோ நீங்க போன கை தூக்கல எங்களுக்கு வில்லேஜ் நான் கை தூக்காதது நீங்க ரெண்டு ரீசன் சொல்றீங்க நான் வில்லேஜ் சப்போர்ட் பண்றோம் அந்த பொண்ணு வில்லேஜ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதனால தான் வேணான்றேன் நீங்க மத்தவங்க மேல என்ன சந்தேகம் இருக்கா ப்ரோ இங்க எல்லாரும் வில்லேஜ் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம மாடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஆல்ரெடி 3 மாஃபியா போயிடுச்சுன்னா இன்னும் 2 மாஃபியா இருக்குதுன்னு ஐஸ்வர்யா கன்ஃபார்ம் இல்லன்னு தெரியும் என்ன தண்ணியை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியல சவுண்ட் செயின்ட் சொல்லிச்சு அவர் பவர் இருக்குன்றாரு நான் இவர்கிட்ட கான்ஃபிடென்ட்டா இவர் ஃபர்ஸ்ட் இருந்து இல்லன்றாரு இந்த கெஸ் அத வச்சு எப்படி நீங்க நீ எப்படி டிசைட் பண்ற எனக்கு வந்ததுல இருந்து இவங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு அவர் முன்னாடி பேசினாருமா அவர் பேசுன வச்சு நான் என்னோட அசீம் தான் சொல்றேன் இப்போ நான் வச்சு பார்க்கும்போது சார் தம்பி போகும்போது மிதுனு அருண் ப்ரோ சிரிக்காத பிரீதா. சரி ஏன் ஜெயசீலன் இல்லன்றீங்க பவர் ஏதாவது இருக்கா பவர் -1.25. ஓடா ஜெயசீலன் இப்போ நகைச்சுவை விட்டுருவோம் இப்போ உண்மையில பவர் எந்த பவர் என்ன இருக்கா இல்ல பவர் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படி கேட்குறோம் ஓகே நான் சிம்பிளா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் வந்து எல்லாரோட வாதத்தையும் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன் பட் எங்கெல்லாம் வந்து வில்லேஜஸை காப்பாற்றணும்னு இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து கரெக்டா தான் ஓட் பண்ணேன் ரேண்டமா எல்லாத்துக்குமே நான் கை தூக்கல எந்தெந்த இடத்துலலாம் வில்லேஜஸ் சேவ் ஜோன் எனக்கு ஸ்ட்ராங்கா வந்து இல்ல இவங்க மாஃபியாவா இருப்பாங்கன்னு தெரியும் போது மட்டும்தான் நான் கை தூக்கி இருக்கேன் சோ நான் மோஸ்டா நான் வந்து வில்லேஜ் காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க ஒரு சரி ஏய் தனியா ஒருத்தர் கை தூக்கு அது என்ன பேசுறோம் கொஞ்சம் 5 நிமிஷம் தனியா ஃபர்ஸ்ட் இப்போ தனியா தூங்க தம்பி தனியானா மல்லினா தெரியல ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும் தன்யா அவங்களே சொல்லட்டும் தன்யாக்கு யார் யாரெல்லாம் ஓட் பண்றீங்க மக்களே கை தூக்குங்க தன்யா நீங்க மெஜாரிட்டி இப்போ ஆக்சுவலி எனக்கு இந்த கேம் பெருசா புரியல என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற இப்போ நான் மாஃபியான்னு தூக்கி இருக்கோம் நீ மாஃபியா இல்லன்னு என்ன பாயிண்ட் சொல்ற அதுதான் சொல்றேன் நான் கண்ணை மூடி கண்ணை எந்திரிக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்புறம் நீங்க பாட்டுக்கு நீங்க யாரோ கொலை பண்றீங்க ஓகே அதிர்ச்சி சொல்றது மாதிரி நான் கை தூக்குறேன் அவ்வளவுதான் எனக்கு தூணு போலாம் ஓகேவா நீ ஏன் அவங்கள போலாம்னு சொல்றீங்க உனக்கும் போலாம்ல இன்னும் ஒரு நிமிஷம் டைம் அதுக்குள்ள யாருன்னு சொல்லனா ஸ்லீப் போய்டுவோம் அருண் போலாமா அருண் ஃபர்ஸ்ட் வோட்டிங் மெஜாரிட்டி ஒண்ணுல நான் ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட் ஆனது நீங்க நான் ஐஷு சொல்லும்போது நம்ம ஓட்டிங் எடுத்தோமா எனக்கு ஞாபகம் இல்ல சோ அப்படி இருந்தும் என்னதான் மறுபடியும் 4வது வாட்டி வருதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஐஷுவை நான் ஒரு வாட்டி செக் பண்ணி ஆனா அவர் மேல டவுட் இருக்கு எனக்கு அருண் ப்ரோ மேல டவுட் இருக்கு அருண் ப்ரோ டவுட் வந்திருக்கு அருணுக்கு செகண்ட் வோட்டிங் போங்க அருண் டவுட் மெஜாரிட்டி அருண் செத்துட்டீங்க சோலி முடிச்சு வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாவும் காட்ஃபாதரும் மட்டும் கண்ணை திறங்க யாரை ரோல் பிளாக் பண்றீங்க யாரை கொல்ல போறீங்க மாஃபியா அண்ட் காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கலாம் டாக்டர் கண்ணை திறங்க யாரை காப்பாத்துறீங்க ஓகே கண்ணை முடிக்கங்க போலீஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ஓகே கண்ணை முடிக்கங்க ராம்போ புல்லட் யூஸ் பண்றீங்களா நன்றி வில்லேஜ் வேக்கப் உனது கோழி சாவடிக்கணும் இன்னைக்கு சேவல் கூவும் போது ஐஸ்வர்யா செத்துட்டாங்க ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா மிதுன் அவர் கிடையாது மிதுன் இது கிடையாது இந்த 2 பேர்ல மிதுன் இந்த 2 பேர்ல ஒரு ஆள் ஆனா இவர் எனக்கு கன்ஃபார்ம் இல்லன்னு தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு வில்லேஜ் வில்லேஜ் எத்தனை பேர் இருக்காங்க 2 3 4 5 6 போலீஸ் உள்ள இல்ல ஓகே அப்ப போலீஸ் செத்துட்டாங்களா சாம் முடிச்சிட்டு சொல்லு நடிக்காதடி என்ன நம்பி அதிர்ச்சி ஏய் நம்ம ஆக்டிவ்ல போய் பாருங்க எனக்கு விசா இந்த 2 பேர்ல ஒரு ஆள் ஸ்டார் புதாட்டி புதுசா தான் பண்ணிருப்பாங்க பழைய ஆள் பண்ண மாட்டாங்க ஜெய்சன் ஆர்டர் சொல்லிட்டு நானே விசா தன்யா போலாம் விசா அது கன்ஃபார்ம் தன்யா போலாம் மித்து நீ சொல்லு யார் போலாம் நீ சொல்லு ஃபர்ஸ்ட் வோட்டிங் தன்யாக்கு எத்தனை பேர் ஓட் பண்றீங்க
தன்யா மெஜாரிட்டிமா. இப்ப என்ன சொல்வேன், கண்ணை மூடின மந்திரத்தை சொன்ன ஜான் குள்ளமாயிட்டான். இல்ல இங்க பாருங்க, வில்லேஜஸ் ஸ்லீப் வில்லேஜஸ் வேக் அப் சொல்ற அந்த மீன் கேப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி அவருக்கு கோட் பண்ண சொன்னா இவங்களுக்கு கோட் பண்ண, யார் கோட் பண்ண சொன்னாலும் இவங்க சொன்ன மாதிரி கேட்டிருக்கேன். அப்படி நான் மாஃபியானா யாரு மாஃபியான்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி அப்ப செகண்ட் டிகிரி சரியா போ. அதுதான் என் பேச்சு கேக்குது. ஆனா அதுக்குன்னு எனக்கு வந்து அதிர்ச்சி வரதான் பயமா இருக்கு. ஏன்னா இவர் இவ்ளோ பேசி நான் ஆக்சுவலி நான் கண்டிப்பா மாஃபியா வந்தா ஃபர்ஸ்ட் இவரை தான் போட்டு தள்ளியிருப்பேன். இவரை தான் போட்டு தள்ளியிருப்பேன். ஏன்னா இவர் இவ்ளோ பேசுறாரு. அண்ட் லாஸ்ட் 3 ரவுண்டாவே அவர் என்னதான் கை காமிக்கிறாரு. ஐஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நான் ஐஷுவை கொலை பண்ணேன். ஐஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது முக்கியம் இல்ல. நான் சொல்ல வரது பொண்ணுங்கனாலே பிடிக்குங்க. அந்த கேள்விக்கு நம்ம இப்ப வரல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. ஜெய்சீலன் யார் ஃபர்ஸ்ட் அவுட்? தனியா போலாம். ஐயோ எங்க இருந்து புடிச்சீங்க? தன்யாக்கு செகண்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி தன்யா செத்துட்டமா. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் காட்ஃபாதர் மட்டும் கட்ட தொடங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கொல்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கலாம். டாக்டர் கண்ணை தொடங்க. யாரை சேஃப் கார்ட் பண்றீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. போலீஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே கண்ணை முடிக்கங்க. ராம்போ புல்லட் யூஸ் பண்றீங்களா? நன்றி. வில்லேஜ் வேக் அப். அதிர்ச்சி செத்துட்டார். ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான். 4 பேர் இருக்கும். 4 பேர்ல ஒரு மாஃபியா. ஒரு மாஃபியா. ஓகே 2 மாஃபியா இருந்தா கேம் முடிஞ்சிருக்கும். தன்யா வந்து மாஃபியா தான். அதிர்ச்சி அவுட் ஆனதும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேவா? சோ கண்டிப்பா தன்யா மாஃபியா தான். பார்த்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை. தன்யா தூக்குறப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஆள் சவுண்ட் மட்டும் தான். அப்பா வாங்க. சோ எனக்கு அவங்க மேல டவுட். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வில்லேஜரா இருந்து ஆக்சுவலா நான் போன எபிசோட் வந்து தோத்து போயிட்டேன். நான் வந்து வில்லேஜரா இருந்தேன். அதனால இந்த தடவை போராடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு ஜெய்சில நீங்க சொல்லுங்க. யார் மேல உங்களுக்கு டவுட் இருக்கு? உங்க மேல தான். சரி சொல்லுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க வந்து உங்க மேல எல்லாரும் இது வச்சப்போ பேச பேச ஒரு பாயிண்ட் சொன்ன பிறகு டக்குன்னு ஒரு டோன் ஷிஃப்ட் எனக்கு தெரிஞ்சது. சோ அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் வச்சு தான் நான் போறேன். எனக்கு மிதுன் மேலே டவுட் இருக்கு, உங்க மேலே டவுட் இருக்கு. இவன் மேல டவுட் சுத்தமா இல்ல. அவருக்கு வோட் பண்ணலாம்னு இருக்கு. யார் வீஸ்டாரா? இல்ல எனக்கு ஜெய்சீலன் போலாம். அப்ப 2 மெஜாரிட்டி. சரியா? 2 மெஜாரிட்டி. ஜெயசீலனுக்கு யார் யாரெல்லாம் வோட் பண்றீங்க? 2 மெஜாரிட்டி. மெஜாரிட்டி. சௌந்தர்யாக்கு யார் யார் வோட் பண்றீங்க? மெஜாரிட்டி இல்ல. ஜெயசீலன் டிஃபெண்ட் பண்ணுங்க. ஜெயசீலன் அதேதான். எனக்கு வந்து லைக் இதுல வந்து நான் கண் துடைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன பாஸ் பேசுறீங்க? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வில்லேஜர்ஸ்க்காக மட்டும் தான் இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவர் மேல ஸ்ட்ராங் கண்டிஷன் இருக்கு. அவர் மீன்ஸ் நான் அமைதியா தான் இருந்தேன். எனக்கு பாயிண்ட்ஸ் அவ்வளவா வரல. ஏன்னா முதல் விஷயம் ஜெயசீலனுக்கு செகண்ட் ஓட்டிங். எனக்கு டவுட் இருக்குறதே தப்பு பண்றீங்கடா. தப்பு பண்றீங்க. ஜெயசீலன் செத்துட்டார். வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் காட்ஃபாதர் மட்டும் கட்ட தொடங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கொல்றீங்க? கண்ணை முடிக்கலாம். டாக்டர் கண்ணை தொடங்க. யாரை காப்பாத்துறீங்க? டாக்டர். டாக்டர் கண்ணை மூடலாம். போலீஸ் கண்ணை தொடங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே கண்ணை முடிக்கங்க. ராம்போ புல்லட் யூஸ் பண்றீங்களா? நன்றி. வில்லேஜ் வேக் அப். இப்ப யாரும் சாவல. முடியல. குட் ப்ளே. ஆசம் டாக்டர் இருக்கா? சவுண்ட். குட் ப்ளே சவுண்ட். வளப்பு அப்புறா என்ன பண்றது? குட் ப்ளே. ஆட்டிக்கிட்ட பங்கு. ஏமா சௌந்தர்யா ஏதாவது பேசுறியா? சரி முடியல முடிச்சு. இந்த கேம் சரியான கேம். லாஸ்ட் மினிட்ல ஒரு அருமையான டெசிஷன் மூலமாக வில்லேஜ் வின் பண்ணிருக்கு. ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த கேம்ல ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா சௌந்தர்யாவை சொல்லலாம். ஆனா உண்மையிலே சந்தேகமா இல்லடா. கடைசி வரைக்கும் மாஃபியாவாவே கூட இருந்துகிட்டு அத்தனை பேர்த்த கொலை பண்ணிருக்கா. அதே மாதிரி இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா தன்யா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து ஏகப்பட்ட பாடி. அதுக்கு பொண்ணுங்களை நம்பாதனா கேக்குறியா? தன்யாவை நம்பவே கூடாதா? மூணாவது ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அருணை சொல்லலாம். ஏன்னா அருணும் மாஃபியா தான். அரவிந்த கொண்டதே அருண் தான். நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சரியான கேம் இது. இவ்வளவு தூரம் கொண்டு போயிடுச்சு. கடைசியா டாக்டரா விளையாண்ட மித்தோன் சூப்பர். தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ. வில்லேஜர்ஸ் இந்த வெற்றியை நீங்க கொண்டாடலாம்.
மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா என்பி, ஜெயசீலன், அரவிந்த். இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.